அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் அதுவுமா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பரோட்டா சால்னா. அதுவும் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான மெத்தடில் கறி மசாலா தூள் யூஸ் பண்ணி சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கறி மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவு மட்டும்தான் கொஞ்சமாக அரைக்க போகிறேன். நீங்கள் நிறைய கூட அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் கசகசா சேர்க்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மசாலா பவுடர் அரைச்சோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி மசாலா தூள் சேர்த்த உடனே நம்மளுக்கு நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ சால்னா கொதிக்கிற டைமில் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 10 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சால்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு இப்போவே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். உங்களுக்கு சால்னா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சுட சுட மணக்க மணக்க பரோட்டா சிக்கன் சால்னா ரெடி ஆயிருச்சு. இது பரோட்டா கூட மட்டும் இல்லை, நம்ம லஞ்சுக்காக கீ ரைஸ் கூடயும் செய்யலாம்.
அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சால்னா விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நிஜமாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.